கர்த்தரும் இரட்சகரும் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் விசேஷித்த வண்ணமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆஹ் வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு ஆஹ் கொடுத்த தலைப்பு எலும்பு. எலும்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட விசேஷித்த வண்ணமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த எலும்பு அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே இதனுடைய பதத்தை ஆராயும் பொழுது இந்த எலும்பு என்பதற்கு ஏதோ ஒரு இடத்துல தவறி ஏதோ ஒரு இடத்துல நாம் விழுந்து கிடக்கும் பொழுது தேவன் நம்மை எழுப்ப விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு பதம் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு கூட ஒரு காரியங்களை ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். எலும்பு அப்படிங்கும் பொழுது தேவன் என்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை விரும்பும் பொழுது அந்த காரியத்தை, அவர் விரும்புகிற காரியத்தை என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தாதபடிக்கு அல்லது நான் அதை அறிந்து கொள்ளாதபடிக்கு நான் காணப்படும் பொழுது நான் ஒரு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பிசாசு என்னுடைய எல்லைக்குள்ளே அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நான் அறியாமல் இருப்பேன் என்றால் அதுவும் ஒரு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. தேவன் அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்னை எழுப்ப விரும்புகிறார். இந்த நாள்ல இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. இந்த வார்த்தையை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது மீகா 4வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்படுகிறது, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக. இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் தீட்டுப்படுவாளாக. இந்த சீயோனை குறித்து சொல்லும் பொழுது வேதத்துல அதே அதிகாரத்துல 7வது வசனத்துல பின்பகுதியில சொல்லப்படுகிறது, அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே ராஜாவாய் இருப்பார். சீயோன் என்பதற்கு ராஜா அரசாளுகிற இடம் அல்லது ராஜா வீற்றிருக்கிற இடம் என்று பெயரப்படும். ராஜா வாழ்கிற ஒரு இடம், அதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சியோன் என்பது இஸ் டொல்லிங் பிளேஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா தேவன் தங்குகிற இடம் என்று கூட நம்ம சொல்லலாம். அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது, சியோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக. இந்த வார்த்தையை நீங்க நல்லா வாசிங்கன்னா தெரியும், சியோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக. அப்ப இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது, இன்னைக்கு நார்மலா இந்த ஒரு வார்த்தைய நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து யாராவது ஒரு வார்த்தை இந்த சொல்லும் பொழுது அது இது ஏற்புடைய வார்த்தையாக இந்த இடத்துல எழுதப்படல. இது ஒரு கடினமான வார்த்தை, தீட்டுப்படுவாளாக. அந்த வார்த்தை அதனுடைய தொடர்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கள் கண் அவளை காண்பதாக. இன்னைக்கு சத்துரு ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அல்லது நம்மை குறித்து அவன் வாயிலே இருந்து புறப்படுகிற அல்லது இஸ் விஸ்பரிங் a word that என்ன அப்படின்னா, சீயோன் தீட்டுப்படுவாளாக. அனுதினமும் நம்மை குறித்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீயோன் தீட்டுப்படுவாளாக. எவ்வளவு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை சாதாரணமா யாரையாவது கோபத்துல நாம திட்டக்கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ஒரு அவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது அவனுடைய வாழ்க்கையை அழிந்து போக வேண்டும் என்பதற்காக உபயோகிக்கிற ஒரு வார்த்தை. பிசாசு என்ன சொல்றான், சியோன் தீட்டுப்படுவாளாக. ஏன் இந்த காரியத்தை சொல்லணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், சியோன் என்பது கர்த்தர் தங்குகிற ஒரு இடம். இதை குறித்து நாம் இன்னும் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஏன் இந்த வார்த்தை நம்மை குறித்து அவன் உச்சரித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே மீகா புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது,
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, இந்த 2 வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நொண்டியானவளை சேர்த்து. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நொண்டியானவள் அப்படிங்கும் பொழுது நீதிமொழிகள் 26:7 சொல்லப்படுகிறது, நொண்டியானவன் குந்தி குந்தி நடக்கிறான். இந்த சீயோன் இது இடத்துல தேவன் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுவதற்கு முன்பதாக, இந்த சீயோன் எந்த இது இதிலே வாழ்கிறது யாரு? இந்த சீயோன் எப்படிப்பட்டது? அல்லது இந்த சீயோன் உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன? அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட விளக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது நொண்டியானவளை சேர்த்து. நொண்டியானவளை சேர்த்து அப்படிங்கும் பொழுது, நொண்டியானவனுடைய கால்கள் குந்தி குந்தி நடக்கும். நீங்க 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த ஆகாபின் நாட்களிலே அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தரும் வேணும், எங்களுக்கு பாகாலும் வேணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்ததை பார்க்க முடியும். அந்த இடத்துல எலியா அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தையும் நம்ம பிரியப்படுத்த விரும்புகிறோம். அதே நேரத்துல கர்த்தரையும் பிரியப்படுத்த விரும்புகிறோம். நிறைய நேரத்துல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவும் விரும்புறோம். அதே நேரத்துல உலகத்துக்கு பிரியமான காரியங்களையும் நம்ம தவிர்க்க விரும்புகிறது இல்ல. இந்த நிலையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நொண்டியானவளை. அப்போ இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சேர்த்து. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு. அப்ப இந்த வார்த்தை தள்ளுண்டவள் என்பதற்கு எபிரேய மொழியிலே சொல்லப்படுகிறது ஒரு முடக்கம், லிம்ப். அப்படின்னா என்னன்னா, ஒரு முடக்கம், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதுல தள்ளுண்டவள் என்று சொல்லப்படுகிறது. அந்த எபிரேய மூல மொழியில அது சொல்லப்படுகிறது லிம்ப் அப்படின்னா ஒரு முடக்கம், ஒரு ஆவிக்குரிய முடக்கம். ஒரு ஆவிக்குரிய முடக்கம். ஒரு நாள்ல நல்லா ஜெபிக்கிறேன். ஆனா மறுபடியும் என் வாழ்க்கையில ஒரு சோர்வு வருகிறது. நல்லா இருக்கிறேன். ஆனா என்னால எழும்ப முடியவில்ல. நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள நெருங்கணும்னு நினைக்கிறேன். நானும் அநேகரை போல கர்த்தருக்குள்ளாக எழும்பணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஒரு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நானும் கிடக்கிறேன். என்னால எழும்ப முடியல. இது ஆவிக்குரிய முடக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய முடக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தலையும் கூட்டிக் கொண்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவம் அல்லது ஆஹ் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு ஒரு ஆவிக்குரிய முடக்கம். நிறைய நேரத்துல நாம் செய்ய விரும்புகிற கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் செய்ய முடியாத நிலை. கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய முடியாத ஒரு நிலை. இந்த காரியத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, இது ஒரு ஆவிக்குரிய முடக்கம். இது ஒரு ஆவிக்குரிய முடக்கம். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அது என்னால செய்ய முடியல, அந்த காரியத்தை என்னால நிறைவேற்ற முடியல அப்படின்னா இது ஒரு ஆவிக்குரிய முடக்கம். தேவன் என் வாழ்க்கையில இந்த சீசன்ல நான் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை பெற்றிருக்க வேண்டும், எந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக நாம் பயணிக்க வேண்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்க வேண்டும் என்று பரலோகம் என் வாழ்க்கையிலே தீர்மானித்திருக்கிற காரியங்களை தாண்டி என் வாழ்க்கையிலே அதை நோக்கி அல்லது அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு முடங்கி கிடக்கிற நிலையை குறித்து சொல்லுகிறது, இது ஆவிக்குரிய முடக்கம். ஆனா அந்த வேதத்துல சொல்லப்படுகிறது, இந்த நொண்டியானவளை இந்த தள்ளுண்டவளை கூட்டிக் கொண்டு 7வது வசனம் சொல்லுகிறது, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். இப்ப ஏன் இந்த 11வது வசனத்துல சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லப்படுதுன்னா, இந்த ராஜா வாழ்வதற்காக அவர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் ஏதோ ஒரு பரிசுத்த மாளிகை அல்ல. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தலையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும்
தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாக வைப்பேன். இன்னைக்கு ஏன் பிசாசுக்கு அவ்வளவு கோபம் என்றால், அவர் தன்னுடைய மாளிகையாக அல்லது அவர் தான் தங்கும் ஸ்தலமாக தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த நொண்டியானவள், இந்த குந்தி குந்தி நடக்கிறவர்களையும், தங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய முடமாக முடங்கி கிடக்கிறவர்களையும் கர்த்தர் தான் தங்குகிற ஒரு ஸ்தலமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, பலத்த ஜாதியாகவும் வைப்பேன், அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பான். இந்த வார்த்தையில் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்னென்றைக்கும் ராஜாவாய் இருப்பான். அந்த இடத்துல கர்த்தர் சீயோன்ல வாசமாய் இருப்பார்னு எழுதப்படல. யார் பேர்ல? நொண்டியானவளை பேரிலும் தள்ளுண்டவள் பேரிலும் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே ராஜாவாய் இருப்பார். இன்னைக்கு முடங்கி கிடக்கிற ஆவிக்குரிய முடக்கத்தோடு கூட அல்லது குந்தி குந்தி நடக்கிற ஒரு காரியத்துல ஒரு தீர்மானம் எடுக்கும், அந்த தீர்மானத்துல நிக்க முடியல, மறுபடியும் விழுறோம். இதை செய்யக்கூடாது நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், மறுபடியும் எந்த தீர்மானத்துல நிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுல நிற்க முடியாதபடிக்கு மறுபடியும் நாம் விழுந்து போகிறோம். இந்த காரியங்களை குறித்தா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை தேவன் தள்ளல. வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை மீதியான ஜனமாகவும் அவர்களை தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் பேரில் நான் சீயோன் பர்வதத்திலே ராஜாவாய் இருப்பேன். அந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்லி கொண்டு அப்படியே முடிக்கல. ஒரு காலத்துல நீ நொண்டியானவள் தான், ஒரு காலத்துல நீ தள்ளுண்டவள் தான். ஆனா அந்த வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க, 8வது வசனத்துல, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்கள்ல இழந்ததை குறித்து நாம் வருந்துகிறது உண்டு. இந்த காரியத்துல நான் கொஞ்சம் இழந்துட்டணும், என் வாழ்க்கையில இந்த காலங்களை நான் இழந்துட்டேன், என் வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல கர்த்தரோடு கூட இருந்த அனுபவத்தோடு கூட ஒருவேளை நான் இம்மட்டும் நான் பயணித்திருப்பேன் என்றால் என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும். ஆனா இடைப்பட்ட சூழ்நிலைகள்ல நிறைய இடங்கள்ல நான் மிஸ் பண்ணிட்டேன், நிறைய இடங்கள்ல அவரை விட்டு விலகிட்டேன், நிறைய இடங்கள்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நான் போய்விட்டேன். இந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்த ஆளுகையை உன்னிடத்தில் திரும்ப வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை அதுதான், இழந்த ஆளுகை, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஏன்னா அந்த தேவன் உன்னை தெரிந்து கொண்டவர் ஏதோ உன்னிடத்துல இருக்கிற காரியங்களை, நற்காரியங்களை பார்த்து உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நொண்டியானவளையும் தள்ளுண்டவளையும் மீதியான ஜனமாகவும் அந்த பலத்த ஜாதியாகவும் உன்னை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், அவர் சொல்லுகிறார், இந்த இடத்துலதான் நான் விரும்பின ஸ்தலம், இங்கே நான் வாசம் பண்ணுவேன். இந்த நொண்டியானவள் மத்தியிலே, இந்த குந்தி குந்தி நடக்கிறவர்கள் மத்தியிலே, தீர்மானம் எடுத்து தோற்று போனவர்கள் மத்தியிலே, இந்த இடத்துல ஆவிக்குரிய முடமாக முடங்கி பின்பதாக மனஸ்தாபப்படுகிற இவர்கள் மத்தியில தான், இவர்களைத்தான் நான் சியோனாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சியோனில் தான் நான் வாசமா இருக்க போகிறேன். இந்த சியோன் தான் நான் தங்குவதற்கு நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் என்று கர்த்தர் இந்த வார்த்தையை உரைத்தது மாத்திரமல்லாமல், முந்தின ஆளுகை திரும்ப வரும், முந்தின ஆளுகை திரும்ப வரும், முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். எந்த காரியம் உன்னை விட்டு போனது நினைச்சியோ அதே காரியம் உன்னிடத்தில் திரும்ப வரும். எந்த ஆளுகை உன்னை விட்டு கடந்து சென்றது என்று நினைத்தையோ, எந்த ஸ்தானம் உன்னை விட்டு அகன்றது என்று நினைத்தாயோ, எந்த காரியத்தை, எந்த ஆசீர்வாதத்தை என்னை விட்டு நான் இழந்து போனேன் என்று நினைத்தாயோ, அது உன்னிடத்தில் திரும்ப வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் உன்னிடத்திலே ராஜாவாய் வீற்றிருக்கிறார், அவர் உனக்குள்ளாக ராஜாவாய் வீற்றிருக்கிறார், அவர் உனக்குள்ளே ராஜாவாய் வீற்றிருக்கிறார். இந்த நாள்ல தீர்க்க தரிசனமாக கர்த்தர் அநேகரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ முந்தின ஆளுகை திரும்ப வரும், முந்தின ஆளுகை திரும்ப வரும். நீ நொண்டியானவள் தான், நீ தள்ளுண்டு போனவள் தான். ஆனா நீ அதை உணர்ந்து, கர்த்தர் நான் தள்ளுண்டு போனதையும் மறந்து, நான் நொண்டியானவனாய் இருக்கிறதையும் மறந்து என்னை சேர்த்துக் கொண்டார், என்னை சேர்த்துக் கொண்டார். என்னை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன், என்னை மீதியாய் இருக்கிற ஜனமாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த தெய்வம் எனக்குள்ளே என்னில் வாசமாய் இருக்கிறார், எனக்குள் வாசமாய் இருந்து ராஜாவாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிற முந்தின ஆளுகை திரும்ப உன்னிடத்தில் வரும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தையில எழுதப்பட்டபடி ராஜாவானவர் திரும்ப
அந்த ஆளுகையை உன்னிடத்தில் கொண்டு வருவார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு நபர்களை அவர் தான் தங்குகிற ஸ்தலமாக அவர் தெரிந்து கொண்டது சத்துருவுக்கு பிடிக்கல. அதான் அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன? சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். இந்த உலகத்துல நம்ம ஒரு காரியத்துல தவறும் பொழுது மனிதர்களாகிய அல்லது நாம் நேசிக்கிறவர்கள் கூட எளிதாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவ்வளவு நாள் நாம் அவர்களுக்கு செய்த நன்மைகளோ காரியங்களோ அவர்களுக்கு முன்பதாக நாம் தவறும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக நிற்பதில்லை. மாறாக அந்த இடத்துல உடனே அவர்களால் நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவோம். இந்த வார்த்தையில எழுதப்பட்டபடி இந்த நொண்டியானவளையும் தள்ளுண்டவளையும் இவர் சேர்த்து கொண்டு இவர்களில் அவர் ராஜாவாய் இருக்கிறார், இவர்கள் பேரில் அவர் ராஜாவாய் இருக்கிறார் என்பதை சத்துரு என்ன பண்றான்? அவனால பொறுக்க கூடாமல் அவன் சொல்லுகிற வார்த்தை, அவள் தீட்டுப்படுவாளாக. நித்தமும் இந்த வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது, தீட்டுப்படுவாளாக. ஏன் இந்த காரியத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் தெரியுமா? நீங்க எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். நீங்க இருக்கிற களம் எப்படிப்பட்ட களம்? நீங்கள் தீட்டுப்படுவதற்கும், நீங்கள் அவமானப்படுத்தப்படுவதற்கும், நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விட்டு விலகி செல்வதற்கும், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்கள் அந்த வாக்கு தத்தத்திற்கு நீங்கள் தூரமாய் போவதற்கும் ஒருவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறான். சீயோன் தீட்டுப்படுவாளாக. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, என் பிள்ளைய நான் தீட்டுப்படுவதற்காக நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவள் எழும்புவதற்காக அவள் பேரில் நான் ராஜாவாய் இருக்கிறேன். அவன் எழும்புவதற்காக அவன் பேரில் நான் ராஜாவாய் இருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தையில நீங்க வாசிக்கும் பொழுது 12வது வசனத்துல இந்த நம்மை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒரு பக்கம் இருக்க, 12வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணராதபடிக்கு அவர் நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தள்ளுண்டவளை பலத்த ஜாதியாகவும் மாற்றி இருக்கிறார். அவர்கள் பேரில் ராஜாவாய் இருக்கிறார். அவள் தீட்டுப்படுவாளாக என்று நித்தமும் சொல்லி கொண்டிருக்கிற சத்துருவு என்ன அறியலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை அதோட நிப்பாட்டுல, அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். இந்த இடத்துல அவர்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னா, இதுல இஸ்ரவேலர்கள் அல்ல, சீயோன் அல்ல, சத்துருக்கள். இன்னைக்கு நம்ம நித்தமும் நாம் தீட்டுப்பட வேண்டும் என்று நம்மை குறித்து உச்சரித்து கொண்டிருக்கிற, நம்மை குறித்து பேசி கொண்டிருக்கிற இந்த சத்துருக்களை அரிக்கட்டுகளை போல அவர் களத்துல சேர்ப்பாராம். நான் முதலே சொன்னேன், நம்ம எல்லாரும் எங்க ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார்? நாம் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம எங்க நிக்கிறோன்ற ஒரு தெளிவே நிறைய நேரத்துல அநேகருக்கு ஏற்படுகிறது இல்லை. நாம் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த களத்திலே நமக்கு எதிராக, நமக்கு விரோதமாக ஒரு வார்த்தை நித்தமும் புறப்பட்டு வருகிறது. அதுதான் சீயோன் தீட்டுப்படுவாளாக. இந்த களத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகளை அறியாமலும் என்னுடைய யோசனையை உணராமலும் என்னுடைய பிள்ளையை பார்த்து தீட்டுப்படுவாளாக என்று சத்துரு நித்தமும் கூவிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் அரிக்கட்டுகளை போல இந்த சத்துருக்களை என்ன பண்றாராம்? களத்துல சேர்ப்பார். ஏன் அவர் களத்துல சேர்க்கிறாரு? 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அழ வச்சது, உன்னை அநேக நேரத்துல காயப்படுத்தினது, அநேக நேரத்துல நீ விழுந்த பொழுது அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு பூரிப்பான இன்றைக்கு இந்த சத்துருவை, சீயோன் குமாரத்தியே, உன் கரங்களிலே நான் கொடுக்கிறேன். எழுந்து போரடி, எழுந்து போரடி. நீ எழும்ப வேண்டியது
போரடிக்க வேண்டியதற்கான ஒரு காலம். இது போரடிக்க வேண்டியதற்கான ஒரு காலம். இந்த காலத்தில் நீ எழும்பி உனக்கு எதிராக களத்திலே நான் அரிக்கட்டுகளைப் போல உன் சத்துருவை உன் கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த நேரத்திலே உன் சத்துருவை நீ போரடித்து, இதோ அவன் உனக்கு எதிராக செய்த ஆக்கினைக்கு மறுமொழியாக அவனுடைய காரியங்களை நீ தீர்மானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் அகற்றுவேன் ஆண்டவர் சொல்லல. அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. ஆண்டவரே, நான் பலன் இல்லாம இருக்கிறேன். ஆண்டவரே, நிறைய நேரத்துல உடைஞ்சு போய் இருக்கிறேன். நிறைய நேரத்துல நிக்க கூட எனக்கு பலன் இல்லை. நிறைய பேருடைய வார்த்தைகள் என்னை உடைத்து கொண்டிருக்கிறது. சிலர் ஒரு வார்த்தை முகத்தை கூட எனக்கு வித்தியாசமா காட்டினா நான் அப்படியே சோர்ந்து போயிடுறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களைத்தான் ஆண்டவர் எப்படி மாற்ற போறேன்னு சொல்றாரு தெரியுமா? நான் உன் கொம்புகளை இரும்பும். இதுவரைக்கும் அந்த கொம்பு உடைந்து போகிற நாணலை போல இருந்தது உண்மைதான். ஆனா இன்றைக்கு உன் கொம்புகளை இரும்பும், உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. உடைந்து கிடக்கிற, நொறுங்கி கிடக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமாய் இருக்கிற, அல்லது குந்தி குந்தி தீர்மானம் எடுத்து தோற்று போன நிலைமையில நொண்டியை போல காணப்படுகலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் பேர்ல நான் ராஜாவாய் இருக்கிறேன். உன் பேர்ல நான் ராஜாவாய் இருக்கிறேன். நான் உன்னைத்தான் சீயோனாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சீயோன்ல கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அந்த சீயோன்ல ஏன் வாசமா இருக்கிறா தெரியுமா? அவருக்கு தெரியும் இந்த சீயோன் இப்ப பலவீனமா இருக்கு. இந்த சீயோன் பலன் இழந்து நிக்குது. இந்த சீயோன் தன் சத்துருக்கு முதுவை காட்டி கொண்டு நிற்கிறது. இந்த சீயோன் அநேக நேரத்திலே தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறது. இல்ல, இந்த சீயோன் வெளிப்பட வேண்டிய சீயோன். இந்த சீயோன் இப்பொழுது களத்திலே வந்து நின்று, நான் அவனுக்கு முன்பதாக அல்லது என் சீயோனுக்கு முன்பதாக நான் சேர்த்து வைத்திருக்கிற சத்துருவினுடைய அரிக்கட்டுகளை போரடிக்க வேண்டிய காலகட்டத்திற்குள்ளாக இந்த சீயோனை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவராக இயேசுவை நம்ம நோக்கி பார்ப்போமா? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எழும்ப வேண்டியதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏதோ நீ விழுந்த இடத்துல எழும்பி உட்காருன்னு ஆண்டவர் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். நீ விழுந்து கிடக்கும் பொழுது உன்னை சீயோனாய் தெரிந்து கொண்டவன் நான். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீ நொண்டியானவளாய் இருந்த பொழுது, நீ தள்ளுண்டவளாய் இருந்த பொழுது, ஆவிக்குரிய ரீதியிலே நீ முடக்கப்பட்டிருந்த பொழுது, நீ தீர்மானம் எடுத்து தோற்ற பொழுது உன்னை சீயோனாக தெரிந்து கொண்டவன் நான். ஏன் இந்த சீயோனை நான் மறுபடியும் உருவாக்க விரும்புகிறேன். இந்த சீயோனை மறுபடியும் நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த சீயோனுக்கு மறுபடியும் தன்னை என்னுடைய ஆளுகையை நான் திரும்ப அவனிடத்திலே கொண்டு வர விரும்புகிறேன். அவன் உடைந்த கொம்புகளை இரும்பும், அவனுடைய குழம்புகளை வெண்கலமும் ஆக்க நான் விரும்புகிறேன். எந்த இடத்துல சத்துருவுக்கு முதுகை காட்டினானோ அந்த இடத்துல அந்த சத்துருவினுடைய தாடைகளை உடைக்கத்தக்கதான ஒரு வல்லமையன் சீயோனுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். எலும்பு எலும்பு எலும்பு, எல்லா ஆவிக்குரிய முடங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தீர்மானத்திலே தோற்று போகிற தன்மைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மத்தியிலும் இடைபடுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரை நீர் தொடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நித்தமும் நாங்கள் தீட்டுப்படுவதற்காக எங்களை நோக்கி கடந்து வருகிற சத்தத்திற்கு முன்பதாக எங்களுக்காக பரிந்து பேசுகிற சத்தம் ஒன்று தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சீயோன் இன்னும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது? ஏன் இன்னும் இந்த சீயோன் அழிந்து போகலன்னா, இந்த சீயோனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சத்தம் உண்டாயிருக்கிறது. ஒரு பக்கத்துல இவ எப்போ தீட்டுப்படுவாள் என்று சொல்லப்படுகிற சத்தம், இன்னொரு பக்கத்துல இவள் இவள் வாழ்ந்திருக்க இந்த சீயோன் இப்பொழுது எழும்பிவிடும், இந்த சீயோன் இப்பொழுது எழும்பிவிடும் என்று நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற சத்தம் இன்னொரு பக்கம் உரைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய சத்தம் நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறது. நமக்காய் பரிந்து பேசுகிறவருடைய சத்தம் இன்னமும் நம்மை களத்திலே நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்ல நீ பேசின இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்துல ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க கரத்துல
பாதத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு சத்தம், எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற சத்தத்தை விட எங்களுக்காய் நாங்கள் எழும்புவதற்காய் ஆண்டவரே இந்த சத்தம் எங்களுக்காய் துணித்துக் கொண்டு இருக்கிறதற்காய் இந்த நேரத்துல நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, சீயோனாகிய நாங்கள் எழும்பி ஆண்டவரே தகப்பனே நீர் விரும்பின ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால நான் பிளஸ் பண்ணுகிறேன். உங்க கரம் அவர்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கு மறவாதே. ஆமென். God bless you.